அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாற்று மதத்தினருடன் நட்பு கொள்வோம். யாருடைய நட்பு கூடாது? திருக்குர்ஆனில் இறை மறுப்பாளர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்று சில இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இதை பற்றிய சரியான விளக்கம் இல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் நட்பு கொள்ளக்கூடாது என்று இவ்வசனங்கள் கூறுவதாக கருதுகின்றனர். ஆனால் இதன் சரியான விளக்கத்தை குர்ஆனில் இடம்பெற்றுள்ள பின்வரும் வசனம் விளக்குகிறது. மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதோருக்கும் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதோருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடுவோர், உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றியோர், உங்களை வெளியேற்றுவதற்கு உதவி புரிந்தோர் ஆகியோரை உற்ற நண்பர்களாக ஆக்குவதையே அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்கிறான். அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொள்வோரே அநீதி இழைத்தவர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 60 வசனம் 8. திருக்குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் முஸ்லிம்களை சுற்றி வாழ்ந்த பல தெய்வ நம்பிக்கையாளர்களும் யூதர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டி கொண்டிருந்தார்கள். எப்படியாவது முஸ்லிம்களை அழித்து இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். போர் நடக்காத வருடமே இருக்கவில்லை. சில வருடங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட போர்களையும் முஸ்லிம்கள் சந்தித்தனர். முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க நினைக்கும் இத்தகையவர்களுடனே நட்பு கொள்ளக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு தீங்கிழைக்க நாடாத மாற்று மதத்தினர்களுடன் அழகிய முறையில் பழகுவதை மார்க்கம் அனுமதிக்கின்றது. மேலுள்ள வசனம் இந்த வித்தியாசத்தை தெளிவுபடுத்துகிறது. நட்பு எல்லை எல்லையை கடந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் மாற்று மதத்தவர்களுடன் நாம் கொள்ளும் நட்பு இஸ்லாமிய வரம்புகளையும் விதிமுறைகளையும் கடந்துவிடக்கூடாது. உதாரணமாக, அவர்களுடைய திருவிழாக்களிலும் கோயில் விசேஷங்களிலும் மத நம்பிக்கையுடன் அரங்கேறும் வைபவங்களிலும் கலந்து கொள்ளுமாறு அவர்கள் நம்மிடம் கூறினால், இப்போது நட்பை காரணம் காட்டி இவற்றில் கலந்து கொள்வது கூடாது. மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று நமக்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பது போல் அக்காரியங்கள் நடைபெறும் சபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றான். தீமையான காரியங்களை நாம் செய்யாவிட்டாலும் அக்காரியங்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகள் வைபவங்களில் நாம் பங்கெடுத்தால் நாமும் அத்தீமையை செய்வதாகவே இறைவனால் கருதப்படுகின்றது. அல்லாஹ்வின் வசனங்களை மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள். அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான். நய வஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் அல்லாஹ் நரகில் ஒன்று சேர்ப்பான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 140. பொதுவாக அல்லாஹ்வின் வசனங்களை கேலி செய்யும் வகையிலும் அதை மறுக்கும் வகையிலும் யார் செயல்பட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து நாம் அமரக்கூடாது என்று இவ்வசனம் கூறுகிறது. இத்தடையை மீறி அமர்ந்தால் நாமும் அவர்களை போன்றவர்களே என்று எச்சரிக்கின்றது. தீமை நடக்க கண்டால் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தமது நாவால் தடுக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும். இந்த நிலையானது இறை நம்பிக்கையின் பலவீனமான நிலையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 78. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.